ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு கண்டிப்பா நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்க மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அனைவருமே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனி ஆதரவு தரப்போகக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு 3ஆம் பிறை தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே கேது மற்றும் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு உறுதியான ஒரு மனநிலையையும் உறுதியான பொசிஷனையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்குங்க. ஸோ அதற்காக நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். உங்க பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்க அலுவலக பணிகள்ல பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் டெம்பரரியா ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது இருக்குங்க. உங்க வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கூட இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில பிடித்தமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய ஆஃபர்கள் வரும். புதிய பதவிகள் ஏற்கனவே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு தேடி வருங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்களுக்கு கெத்து கூடுங்க. உங்களுக்கு தேவையான சலுகைகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே அலுவலகத்தில் கிடைக்கும். அதனால செல்வாக்கான ஒரு நாளாக அலுவலக பணியில் இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது யாரெல்லாம் உத்தியோகத்தில் பணிபுரியீர்களோ உங்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க செய்யக்கூடிய தொழிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்க தொழில இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான இடமாற்ற சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க இடமாற்றம் குறித்த விஷயங்களை யோசித்துக் கொள்ளலாம். திடீர்னு சில டிராவல் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சில திடீர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனா அதுலயும் சில பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் வேலைகளை கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்க வேலைகள் என்ற தினம் கவனிக்கப்படும். உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கவனமாக உங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியான சூழ்நிலை இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைகள் என்னமோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ தேவைகள் பூர்த்தியாகும். அதற்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும். இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடனான மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய நினைவுகளை நினைவு கூறுவதன் மூலமாக இன்னைக்கு இன்னும் சந்தோஷமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ பழைய சந்தோஷம் தரக்கூடிய ஞாபகார்த்தமான சில சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வாங்க. ஞாபகத்தமான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு சிந்தனைகளை கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல சூழல் உங்களுக்கு உருவாங்க. உங்களது முயற்சிகள்ல இது வரைக்கும் ஏதாவது தடைக்கற்கள் இருக்குது அப்படின்னா உங்களது முயற்சிகளுக்கு தடையா இருந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்கிறதுனால உங்க முயற்சிக்கான தடைகள் எல்லாம் விலகும். அதனால எதிர்ப்புகள் விலகும். நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து சில தடைகள் வந்திருந்தா அது எல்லாமே இன்னைக்கு நீங்க மீண்டும் ஒரு முயற்சி செய்யலாம். இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் விலகக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்க உறவினர்கள் வழியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அனுசரித்து போங்க. இன்னைக்கு சொந்த பந்தங்கள் வழியில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போவதன் மூலமாக அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையை இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களுடைய இதய துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து இனிய தாளம் போடக்கூடிய வகையில் குதூகலமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. ஆனா உங்களுக்கான
ஒரு நேரத்தை வந்து உங்கள் காதலுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியாமல் போகலாங்கிறதுனால உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஏன்னா போதுமான நேரம் காதல் வாழ்க்கைக்கு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காமல் போகலாம். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. மற்றவங்க சில விஷயங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் தலையிடுறது மூலமாக சில உரசல்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்க உங்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கம் நடிச்சு உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப காலமாக நிலுவையாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நீங்கள் வேகமாக செயல்பட்டு தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பிரச்சனைகள் தீருங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்வீங்க. நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறது. மற்றவங்க சொல்றதை நம்பி வியாபாரிகள் முதலீடு செய்யக்கூடாதுங்க. அதனால லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நன்மைகளை பெற முதலீடுகள் குறித்து அதிகமாக யோசிக்காதீங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில சில தெளிவான ஒரு நல்ல சிந்தனைகள் வரக்கூடியதுனால யோகம் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. இந்த தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தனியானவர் அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்ககிட்ட காட்டுவார். ஆனால் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த தருணங்கள் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சில பேர் உதவி கேட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தேவையான உதவிகளை செய்து தருவீங்க. பயணங்களும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. டிராவல் பண்ணும்போது உங்கள் உடைமைகள் மீதும் அல்லது நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் மீதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமையும். நல்ல செல்வாக்கான கெத்தான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். பெரிய பதவிகள் தேடி வரும். பிசினஸ் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நிரந்தரத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே பச்சை நிறத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் 5 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்டம் எண்ணாக அது அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. உங்கள் உடல் மீது கவனம் தேவை. பழைய சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நீ ஞாபகப்படுத்தி அதிகமான மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க. சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த எதிர்ப்புகள் விலகும். அதனால இன்னைக்கு நீங்க பழைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமையுங்க. சக ஊழியர்கள் மூலமாக நிம்மதி ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கவனமாக உங்க பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. மேலும் உங்க தேவைகள் என்னவோ அதை எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதற்கான நல்ல சூழல் இப்பொழுது இருக்கிறது. உங்க பார்ட்னர் கூட, கூட்டாளிகள் கூட இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அல்லது மறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் தேவைகள் நிறைவேறும். கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.